Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு க்யூட்டான ஒரு கிராஃப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து மயில் செய்ய போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ், வேஸ்ட்டாக இருக்கிற திங்ஸை வச்சு மட்டுமே வந்து செய்ய போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு மயில் மாதிரியே இருக்கும், நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இந்த ஷோ பீஸ்லாம் வந்து வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்காது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு ரியலிஸ்டிக்கான இந்த கிராஃப்ட் தான் வந்து செய்ய போகிறோம். அதுவும் நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ஸ் மட்டுமே வச்சு செய்ய போகிறோம். ஸோ இது எல்லாமே நியூஸ் பேப்பர் தான். இதுவும் வந்து கிளே வந்து ஹோம்மேட் கிளே தான். நம்ம வீட்டில் மைதா மாவு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இதில் கிளே பண்ணி தான் வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு வந்து எப்படி செய்யணும்னு காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா 80% பீப்புள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் புது புது வீடியோஸ், இன்னும் சூப்பரான வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் நான் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி வச்சு நல்லா இந்த மாதிரி சுற்றிக்கலாம். அப்போ நமக்கு வந்து பேப்பர் டியூப் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய பேப்பர் டியூப்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால் நிறையா செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து குச்சி எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குச்சி மேலே வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. நார்மலாகவே கையில் வச்சு சுற்றிக்கலாம், பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான். ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம வந்து கம் அப்ளை பண்ணி இதை வந்து ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி எண்டில் நீங்கள் கம் அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை ஃபுல்லாகவே கம் அப்ளை பண்ணி நீங்கள் ஒட்டினாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரோல்ஸ் செஞ்சு வச்சிட்டோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒரு குட்டி ரோல் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் செகண்ட் ஒரு அது வந்து கொஞ்சம் பெருசாக செய்யணும். ஸோ அதுக்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு பேப்பர் டியூப் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் பெருசாக செய்யும்போது நமக்கு உழைஞ்சி வந்துடும். அதனால இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி நம்ம சுற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு அது அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும், நமக்கு உழையவே செய்யாது. ஸோ இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஸோ ஒரு பேப்பர் டியூப் வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு மேலே இன்னொரு பேப்பர் டியூபும் நம்ம வந்து சுற்ற போகிறோம். ஸோ அதுக்காக இன்னொரு டியூப் எடுத்துகிட்டு அதுலேயும் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு சுற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கேப்பு விடாமல் சுற்றிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கேப்பு விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு ஷேப்பில் நமக்கு கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பெரிய டியூப் செஞ்சுட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன டியூப் செஞ்சுட்டோம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய டியூப் செஞ்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, சின்னதில் வந்து 11 பீஸும் பெருசில் வந்து 13 பீஸும் நான் வந்து செஞ்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு கரெக்டான ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி மறுபடியும் பேப்பர் டியூப்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா ஒரு ரோல், அதை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். கம்மை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது நார்மல் ஃபெவிகாலே போதும். ஏன்னா நியூஸ் பேப்பர் தான் நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ வேறு எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலேயும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா பீஸும் அந்த பெருசு சின்னது அது எல்லா ரோலையுமே நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு பெருசு மட்டும் நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கீழேயும் மேலேயும் மட்டும் நம்ம வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஒட்டும், அதுக்கு மேலே எதுவும் ஒட்டவும் செய்யாது. ஸோ இந்த மாதிரி கீழேயும் மேலேயும் மட்டும் ஒட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒட்டும் போது 2 பீஸாக ஒட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டே ஜாயின் பண்ணலாம், பட் இருந்தாலும் நமக்கு வந்து பிஞ்சு வந்துடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால முதல்ல இந்த மாதிரி 2 பீஸாக நம்ம வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மொத்தமாக செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லாமே 2 பீஸாக நான் ஒட்டி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே மொத்தமாக வச்சு நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து மேலேயும் கீழேயும் மட்டும் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். செஞ்சு முடிக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து ஒட்டிக்கிறேன். இது பக்கத்தில் வச்சு. ஸோ நான் வந்து சின்னது நான் ஆல்ரெடி நான் வந்து நானே ஒட்டி காட்டுறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பெரிய தோக்கை மட்டும் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே செஞ்சு காட்டுறேன் எந்த மாதிரி ஒட்டணும் அப்படின்னு. அது நிற்கும், எப்படி நிற்கும்னு உங்களுக்கு வந்து டவுட் இருக்கலாம். ஸோ அதனால் நான் இதை மட்டும் ஃபுல்லாக செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போவே நமக்கு வந்து ஒரு தோகை மாதிரி தான் இருக்குது, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விரிஞ்சிருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒன்றா ஒட்டியிருந்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் ஓட்டுறதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் வந்து பிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 பீஸாக ஒட்டிட்டு வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா காஞ்சு நிற்கும், நல்லா ஸ்டிஃபாக நிற்கும்.
ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டோம். இது அழகாக ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த சின்ன பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு குட்டியாக வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா நமக்கு வந்து பிஞ்சு வந்துடக்கூடாது. ஸோ இதில் நம்ம கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ இதே மாதிரி ஒட்டிக்கலாம். சூப்பராக ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன பீஸும் நான் ஆல்ரெடி ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் இந்த மாதிரி எடுத்து ஒட்டிக்கோங்க. இதை வந்து நம்ம மேலே வச்சு தான் ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பெயிண்ட் பண்ணிட்டு ஒட்டினா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எனக்கு விருப்பமான ஒரு 4 கலர் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு, பர்பிள், அப்புறம் ப்ளூ, க்ரீன். ஸோ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரே ஒரு அந்த தோகை இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ மயில் தோகை தானே, ஸோ அதுக்கு மட்டும் நான் வந்து பெயிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மயில்னாலே நமக்கு வந்து ப்ளூவும் க்ரீனும் தான். ஸோ அதனால் வந்து சென்டரில் வந்து நான் அந்த மாதிரி ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரே ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ரஷ்ஷை வந்து தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நமக்கு கலர் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஆயிரும், கரெக்டான கலர் கிடைக்காது. ஸோ அதுக்கு மேலே நான் இந்த மாதிரி பர்பிள் கலர் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து நான் ஆரஞ்சு கொடுக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் என்னோடய விருப்பம், இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு நானே நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இன்னுமே வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் எப்படிலாம் பண்ணணுமோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சென்டர் பார்ட்டு ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அவுட்டர் லைன் ஃபுல்லாக வந்து நான் வந்து க்ரீன் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து டார்க் க்ரீன், இது வந்து ஒரு லீஃப் க்ரீன் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த சின்ன டப்பா காலி ஆகிடுச்சு, அதனால நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இது அவுட்டர் லைன் ஃபுல்லாமே இந்த மாதிரி நான் வந்து க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எல்லா தோகை அந்த எல்லா இது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாத்துக்குமே நான் அந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக கொடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சின்னதுக்கும் நான் அந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இது ஒன்று மேலே ஒன்றா வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு எப்போவுமே வந்து உழைஞ்சி வராமல் இருக்கும், எப்போவுமே வெளியே வராமல் இருக்கும். நீங்கள் வெறும் கீழே உள்ள பார்ட்டில் மட்டும் நீங்கள் கம் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு வேளை வெளியே வந்துருச்சுன்னா நமக்கு கஷ்டமாயிரும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் ஃபுல்லுமே நீங்கள் வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக பண்ணால் போதும், ரொம்பலாம் நிறைய பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இது இப்போ நமக்கு காயட்டும், நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து செய்யலாம். ஸோ அதுக்காக கார்ட்போர்டில் இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இதை ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷேப்லேயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நான் வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லா நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஒட்டியாச்சு, நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கிட்டு. இதுக்கப்புறம் இது வந்து ஹோம்மேட் க்ளே தான், மைதா மாவு இருக்கு இல்லையா. ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது ஹோம்மேட் க்ளேயில், நானும் அதை மாதிரி தான் பார்த்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அதை செய்கிற ப்ராசஸையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ மைதா மாவு வந்து நீங்கள் 1 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில், நம்ம குக்கிங் ஆயில் அந்த மாதிரி பேபி ஆயில் எந்த ஆயிலோ அது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசையணும். இந்த கிளேயை பொறுத்த வரைக்கும் நம்ம பிசைகிறதுல தான் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா பிசைஞ்சால் தான் அது நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் நமக்கு. ஆனால் இது வந்து நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் இதுக்காக மட்டும். நீங்கள் நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஜிப்பர் லாக் அந்த கவர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு காற்றுல வச்சோம் அப்படின்னா ஒரு 2 டேஸில் நல்லாவே ட்ரை ஆயிரும், இப்படி காஞ்சு போயிடும். ஸோ அதனால நீங்கள் வந்து நல்லா டைட்டாக வந்து மூடி வச்சுக்கோங்க நிறையா செஞ்சீங்க அப்படின்னா. ஸோ இது மாதிரி நான் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நானும் மயில் மாதிரி வருமானு அப்படின்னு டவுட்டில் தான் இருந்தேன், பட் நல்லாயிருக்கு. ஸோ இது என்ன பண்ணால் ஒரு 2 டேஸ் வந்து நம்ம காய வைக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு கல் மாதிரி ஆயிரும். இது வந்து சும்மா இதுதான் வைக்கணும்னு இல்லை, ஏதாச்சும் ஒரு திங்ஸை வச்சு இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா நான் காய வைக்கலை, நான் உடனே பெயிண்ட் பண்ணுறேன். நான் வீடியோவுக்கு வந்து நம்ம 2 டேஸ் வந்து காய வைக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 2 நாள் காய வச்சுட்டு பெயிண்ட் பண்ணுங்கள், அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இதில் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ நான் காயலை அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த கிளேலாம் விழுந்துடக்கூடாது அப்படின்னால பின்னாடி நான் ஒரு இதை வச்சுருந்தேன். ஸோ அதில் எது வேணாலும் வச்சுக்கலாம். காஞ்சிருச்சுன்னா எதுவுமே வைக்க வேண்டாம், அது வாட்டு நின்றுக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ இது காஞ்சிச்சுன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மயிலுக்கு வந்து அந்த தலையில் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி பட்ஸை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுலேருந்து ஒரு 3 பட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தலையில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன்.
ஸோ இதையும் நீங்கள் வந்து முதல்ல இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் காய வைங்க. ஏன்னா நம்ம காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வைக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ கல் மாதிரி ஆயிரும் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டே இதை மாதிரி வச்சுட்டு அப்புறம் காய வைங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாமே வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த கண், மூக்கு அதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ மூக்குக்கு வந்து மூக்கா வாயான்னு தெரில இது என்னது. ஸோ இதுக்கு வந்து நான் கோல்டன் கலரில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து கண்ணுக்கும் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பாடி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறது கூட உங்கள் இஷ்டம் தான். பாடியில் நீங்கள் வேறு ஏதாவது கலர் கொடுக்கணும் அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி அந்த தலையில் வச்ச பட்ஸ்லேயே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 2 days வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணணும். ஏன்னா ஹோம்மேட் க்ளே இல்லையா, ஸோ வந்து காயறதுக்கு நமக்கு 2 நாள் கண்டிப்பாக ஆகும். ஸோ 2 days மட்டும் அதுக்கு டைம் கொடுத்துருங்க. இதே நீங்கள் கடையில் வாங்கின க்ளேனா ஒரு 3 to 4 hours உங்களுக்கு காஞ்சிரும். ஸோ பிரச்சனையே கிடையாது. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த கிராஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், இல்லைனா கிராஃப்ட் இல்லை வேறு மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கூட நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.